கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னு சொல்லுங்கள்? எப்படியாவது நம்ம பேரை டெவலப் பண்ணி கொண்டு வரணும். என் பேரில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு, என் பேரில் அப்படின்னு ஒரு தோட்டம், என் பேரில் அப்படின்னு ஒரு வண்டி, ஒரு வாகனம். நியாயம் தானே? ஏன்? நீங்கள் தான் காலபுருஷனுடைய 4வது ராசி. அப்போது அம்மா மேலே பாசமாக இருப்பீங்க. முதல் சம்பளத்தை எனக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு கொண்டே கொடுக்குற நிறைய கடகராசி நண்பர்கள் எல்லாருக்குமே வளர்ச்சி குறைவாக இருக்குங்கிறீங்களா? யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். சார் என் முதல் சம்பளத்தை நானே வச்சுக்கிட்டேன் சார் சொல்கிறவங்க இருக்காங்களா? முதல் சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் கடகராசிக்காரர்கள் தாயிடம் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பெஸ்ட் பிளெஸிங்ஸ் வாங்கிடுவாங்க. அப்புறம் தொட்டதெல்லாம் நல்லா தான் நடக்கும், இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த அம்மாவினுடைய பாசம், அந்த அம்மாவினுடைய வெற்றி உங்களுக்கு இந்த வருஷத்தில் என்ன எய்ம் பண்ணுறீங்க? வீடா, இடமா, தோட்டமா, புகழா, கௌரவமா, எல்லாமே நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு சந்திரன் நல்ல ஸ்தானத்தில் அமர்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் உச்சமாகும் கிரகம் மிகச்சிறப்பான இடத்துல அமர்றார். ஸோ பயப்பட வேண்டியதில்லை. 2025 கடகராசிக்கு உன்னதமான வருடம்.